இன்னைக்கு மனுஷனை ஆட்டி படைக்கிறது எண்ணங்கள். எண்ணத்துக்கு உயிர் 2 செகண்ட் தான். திருப்பி திருப்பி எண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி, வரும்போது வரட்டும், நான் அதை கவனிச்சுக்கிற மாட்டேன்னா அவன் போயிடுவேன். குறைச்சிக்கிட்டு இருக்க நாய் கதவை திறந்த உள்ள வர என்ன போயிடும். புரியுதுங்களா? சில பேர் சொல்றாங்க அது மாதிரி எண்ணங்களை வரும்போது உள்ள போய் சிந்தனை பண்ணி ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அதை வரவிடாம தடுக்கிறதுக்கு நீங்க உள்ள போகணும்னு சொன்னா என்ன ஆகுதுன்றா சயின்ஸ் என்ன சொல்லுது, எந்த எண்ணங்களை கையாள ஆரம்பிச்சீங்களோ அதில் நீங்க பாதிக்கப்படுறீங்க. அதனால ப்ரோபிங் செய்ய வேண்டாம்னு சொல்றேன். இது ஒரு வித்தியாசமான பதிவாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு மனுஷனை ஆட்டி படைக்கிறது எண்ணங்கள். நமக்கு கிடைத்த பரிசுகள்லாம் ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம். ஆனால் ஒரு வார்த்தை திட்டினதோ, உங்களை கேவலப்படுத்தினதோ, 10 பேர் முன்னால அவமானப்படுத்தினதோ, அது உங்களை மனசை ரொம்ப ஆழமாக பாதிச்சு உள்ள இருக்குது. இந்த எண்ணத்தை யாரும் மறக்கிறது இல்லை. காரணம் என்ன? ரொம்ப சிம்பிளுங்க. மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு முறை சொன்னால் மறந்துடுவோங்க. 100 முறை சொல்லும்போது ஞாபகம் இருக்குங்க. அது வாய்ப்பாடாக இருக்கட்டும், சினிமா படமாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், அல்லது காதலன் காதலி பேசிக்கிட்ட சில மொழிகளாக இருக்கும். மனைவி சொன்ன ஒரு அருமையான மந்திரமாக இருக்கும். கணவன் சொன்ன ஒரு அருமையான நினைவுகளாக இருக்கும். இதெல்லாம் மறக்காத இருக்கிறதுக்கு காரணம் ஒரு முறை அல்ல, 100 முறை அதை மனனம் பண்ணுறீங்க. திருப்பி திருப்பி பார்க்குறீங்க, மனசுக்குள்ளே பார்க்குறீங்க, படுக்கும்போது பார்க்குறீங்க. எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பார்க்கறதுனால அது உங்கள் பாடியில் ஒரு பாகமாக மாறி போனது. அதுதான் சத்தியம். இது என்ன பெரிய விஷயம் சொல்கிறீங்களா? உண்மைதான். பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம எண்ணத்தை திருப்பி திருப்பி எண்ணும் போது அது பாகமாக மாறுது, விட்டா போயிடுது. அதனால திட்டினதை ஏன் மறக்கலைன்னா, அந்த ஆளை பார்க்கும் போதோ, அந்த ஆள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கும் போதோ, அல்லது யாராவது சொல்லும் போதோ, அது மாதிரி ஆளை பார்க்கும்போது எண்ணங்கள் வரும், பழைய ஞாபகங்கள் வரும். அப்போ உடனே என்ன பண்ணணும்? விட்டுறணும். அந்த எண்ணத்தை போயிருங்க. அது எண்ணத்துக்கு உயிர் 2 செகண்ட் தான். அது மாதிரி எண்ணங்கள் வரும்போது விட்டுறணும். ஏன் விடணும்? அதை நினைக்கும் போது திருப்பி பாடியில் நெகட்டிவ் கெமிக்கல் வருது, நெகட்டிவ் ஹார்மோன் வருது, கார்டிசால் வருது, ஆட்ரினலின் வருது, கஷ்டப்படுறீங்க. அதனால தேவையில்லாத எண்ணங்களை விடுறதுன்னா, நம்ம தேவைகளில் வெளிப்புறத்தில் வெளியே வேலைகள் செய்யணும். ஏதாவது வேலை, நடந்து போகிறது, எந்திரிக்கிறது, எழுதுறது பண்ணுங்க, டைவர்ட் பண்ணுங்க. அதனால நலன் பெறது நீங்க மாத்திரம் உங்களை சுற்றியுள்ள எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். தேவையில்லாத எண்ணங்கள், உங்களை தொந்தரவு பண்ற எண்ணங்கள் வரும்போது, அது ஒரு திட்டுதலா இருக்கலாம், ஒரு இன்சல்ட்டா இருக்கலாம், ஒரு கேவலப்படுத்ததா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம். திருப்பி திருப்பி எண்ணாம இருக்கிறதுக்கு ஒரே வழி, வரும்போது வரட்டும், நான் அதை கவனிச்சுக்கிற மாட்டேன்னா அவன் போயிடுவேன். குறைச்சிக்கிட்டு இருக்க நாய் கதவை திறந்த உள்ள வர என்ன போயிடும். புரியுதுங்களா? அதனால இந்த பதிவில் நீங்க எண்ணங்களை கையாளுறதுல இது ஒரு முறை சொல்லியிருக்கேன், பாருங்க. இது இன்னொரு டைமென்ஷன் கூட சொல்லலாம். சில பேர் சொல்றாங்க அது மாதிரி எண்ணங்களை வரும்போது உள்ள போய் சிந்தனை பண்ணி ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அதை வரவிடாம தடுக்கிறதுக்கு நீங்க உள்ள போகணும்னு சொன்னா என்ன ஆகுதுன்றா சயின்ஸ் என்ன சொல்லுது, எந்த எண்ணங்களை கையாள ஆரம்பிச்சீங்களோ அதில் நீங்க பாதிக்கப்படுறீங்க. அதனால ப்ரோபிங் செய்ய வேண்டாம்னு சொல்றேன். எண்ணங்களை கையாளும் விதத்துல வேற ஒரு ஆளு, வேற ஒரு குரு, வேற பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல, எப்படி விடாத, அந்த எண்ணத்துக்கு உள்ள போ, நல்லா போய் டீப்பா போய் பாரு, ஏன் வருது, எங்க இருந்து வருது, யார் கொண்டு வந்தான்னு அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு அதை மொத்தமே வேரோடு அறுத்துன்னு சொல்றாங்க. அறுக்க முடியாது, அது போகாதுங்க. எண்ணத்துக்கு சக்தி ஊட்டினா வலுப்புறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எண்ணத்தை கைவிடணும். அப்படின்னு ஒரே வழி என்ன தெரியுமா? வேற ஏதாவது வேலை செய்யணும், அகத்துல இல்லை புறத்துல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நன்றி, வணக்கம். எல்லாமும் நீயே, எல்லோரும் நீயே. நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம். பகிருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்.